கொண்ட பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய மயிலாப்பூர் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களை தேடி வந்திருக்கிறேன், உங்களை நாடி வந்திருக்கிறேன், உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். உதயசூரியனுக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தந்து நம்முடைய மயிலை வேலுவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க நான் சுத்தி முடிச்சிட்டு கடைசியா ஓசூர்ல கூட்டத்தையும் பேசி முடிச்சிட்டு இன்றைக்கு உங்களை இப்போ சந்திக்க வந்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க நான் சுத்தி வர்றப்போ ஒன்ன தெளிவா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் 2.0 ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு ஆதரவு தந்து மாபெரும் வெற்றி தரப்போறேன்னு ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? திமுக ஆட்சி தான் தொடர போது, 2.0 ஆட்சி தானே, சந்தேகம் இல்லையா? முடிவெடுத்துட்டீங்களா? உதயசூரியனுக்கு தானே, நம்முடைய வேட்பாளர் மயிலை வேலுவை தானே ஆதரிக்க போறீங்க. ஆக மயிலாப்பூர் தொகுதியில் வேலுவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எப்படியெல்லாம் பணியாற்றி இருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு சேவகனாக, ஒரு தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து அவர் பணியாற்றிய அந்த பாங்கை நீங்க மட்டும் இல்ல, முதலமைச்சராக இருந்த நானே பல நேரங்களை பார்த்து பாராட்டி இருக்கிறேன், வேந்திருக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டா நம்முடைய மயிலை வேலுவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அதனால்தான் மீண்டும் அவரை தேர்ந்தெடுத்து உங்கள் தொகுதியில போட்டியிட இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறேன். ஆக என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் நீங்க எல்லாம் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? நிச்சயமா, உறுதியா, சத்தியமா? நன்றி, நன்றி, நன்றி. மறந்துடாதீங்க, உதயசூரியன். நன்றி. மயிலாப்பூர்ல தொடங்கி இப்போ நம்முடைய 1000 விளக்குக்கு வந்திருக்கிறேன். நான் நம்ம 1000 விளக்குன்னு சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? 1000 விளக்கு என்னுடைய தொகுதி இது இல்லையா? என்னையும் நீங்க பலமுறை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்து உங்க வீட்டு பிள்ளையா என்ன வளர்த்தெடுத்து நீங்க தான். ஆக அப்படிப்பட்ட வளர்த்தெடுத்து 1000 விளக்கு தொகுதிக்கு இப்ப உங்க இடத்துல ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். பக்கத்துல தான் நிக்கிறாரு. ஏற்கனவே அவரை தேர்ந்தெடுத்து 5 வருஷமா அவர் ஆற்றிய பணிகள் எல்லாம் நீங்க நேரடியா பார்த்திருக்கிறீங்க, கண்கூடா பார்த்திருக்கிறீங்க. இங்க கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்க்கிறேன். நான் எம்எல்ஏ இருந்தப்போ இந்த தாமஸ் ரோடு பகுதி எப்படி இருந்துச்சு, மழை வந்தப்போ எப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்க, அதே மாதிரி தீ விபத்து ஏற்பட்டாலும் தாமஸ் ரோடு பகுதி தான் எப்பவும் முதல்ல பாதிக்கும். மழை வந்தாலும் நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாதிப்பு இருக்கா? சொல்லுங்க, பாதிப்பு இருக்கா? இல்ல இல்ல. அதுக்கு காரணம் நம்முடைய ஆட்சி, நம்முடைய எம்எல்ஏ, உங்களுடைய முதலமைச்சர், நானும் ஒரு காரணம்.
இன்னைக்கு உங்களால உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட நான் தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த 5 வருஷத்துல நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று என்னென்ன பணிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருந்துச்சு. அப்ப வெள்ளம் வந்தப்போ என்னென்ன கொடுமைகள்லாம் ஆனாலுங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு மழை வர்றதும் தெரியல, போறதும் தெரியல. ஏன்னா தண்ணி எங்கேயுமே தேங்குறது இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி தந்திருக்கிறோம். அதனால சென்னையும் நிச்சயமா யாராலும் பிரிக்க முடியாது. அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். பல இடங்கள்ல நான் போய் பொதுக்கூட்ட மேடையில பேசிட்டு தான் ஓட்டு கேட்டேன். சென்னையில இப்போ 2 நாளா, இன்னைக்கு நாளைக்கு நாலு மறுநாள் 3 நாளும் தெருவா போய் வீதி வீதியா ஓட்டு கேட்க போறேன். காரணம், இது என்னுடைய மாவட்டம், சென்னை மாவட்டங்கிறது என்னுடைய மாவட்டம். ஆகவே என்னை வளர்த்த மாவட்டம், என்னை அழகு பார்க்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். ஆக அந்த மாவட்டத்துக்கு உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஆயிரங்களுக்கு என்பது எவ்வளவு சிறப்புக்குரிய பகுதி என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆயிரங்களுக்கு தொகுதியில் அதிக நேரம் உங்களிடத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்க வீட்டு பிள்ளைல ஒருத்தன். டாக்டர் எழிலன் அவர்களையும் நீங்க உங்க வீட்டு பிள்ளையா தான் கருதி, அவரும் உங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி இந்த தொகுதி மக்களுக்கு பல்வேறு பணிகளை இருக்கிறாரு. அதையெல்லாம் நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நான் உங்களோடு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன உறுதிமொழிலாம் உங்கள்கிட்ட கொடுத்தோமோ அதெல்லாம் எப்படியெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு தெரியும். உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா, 1000 ரூபாய் மாதம் வழங்கப்படும் என்று சொன்னோம். உரிமை தொகை, கலைஞர் பேரில் உரிமை தொகை வழங்கப்படும் சொன்னோம். அதை வழங்கணும், வழங்கிட்டே இருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வர்றப்போ 1000 இல்ல, அதை உயர்த்தி வழங்க போறோம். எவ்வளவு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? தெரியுங்களா? நாங்க வந்தா செய்வோங்கிறது உங்களுக்கு தெரியுங்கள? அது மட்டுமா, ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு கூப்பன் கொடுக்க போறோம். இல்லத்தரசி கூப்பன். எவ்வளவு? 8000. அந்த 8000 எடுத்துக்கிட்டு, கூப்பன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷாப்ல, உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிய, உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்க போய் வாங்கிக்கலாம். என்னென்ன லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்குறோம் இல்லையா? அதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? உங்க வீட்டுக்காரர் எதுவும் கேட்டாதீங்க, குழப்பிட்டு வரவர். என்ன, நீங்க விரும்பி உங்க சாய்ஸ் இது, உங்களுக்கு எது பிடிக்கிறத வாங்கணும், அதான் உங்க இஷ்டம். ஏதாவது வீட்டுக்கார ட்ரபிள் பண்ணா அண்ணன் சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அதனால பொருளையும் வாங்கிக்கலாம் நீங்க. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில தான் நான் உங்க இடத்துல உரிமையோட ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். ஆகவே உதவி போட்டு நம்முடைய டாக்டர் எழிலன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மாதத்துக்கு மேல தமிழ்நாடு முழுக்க ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை நடத்திட்டு இன்று சரியாக 6 மணிக்கு வெள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒசூருக்கு சென்று பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு அதுக்கு பிறகு அவசரமா விமானத்தை பிடிச்சு சென்னைக்கு வந்து மயிலாப்பூர் தொகுதியையும் ஆயிரவிளக்கு தொகுதியையும் ஓட்டி கட்டிட்டு இப்போ ஜாகலாயன தொகுதிக்கு, உங்க தொகுதிக்கு வந்திருக்கிறேன். என்னோட ஆர்வத்தை, எழுச்சிய, உணர்ச்சிய, உத்வேகத்தை பார்க்கிற நேரத்தில் நிச்சயமா மீண்டும் தமிழ்நாட்டில் உதயசூரியன் தான் உதிக்க போறான். காட்சி ஆரம் சென்ற இடமெல்லாம் உணர்ந்து கொண்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. நான் போன இடத்துல எல்லாம் என்ன உறுதிமொழினா, கவலைப்படாதீங்க, நிச்சயமா நாங்க எல்லாரும் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட போறோம். மத
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் தான் வெற்றி பெற வைக்க போறோம். தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் மீண்டும் முதலமைச்சரா வர போறீங்க. மீண்டும் 2 பாயிண்ட் வாட்ச் தான் திமுக 2 பாயிண்ட் வாட்ச் உறுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே உறுதிதானே நீங்க கொடுக்க போறீங்க? நிச்சயமா, உறுதியா, கட்டாயமா, சத்தியமா. ஆக அந்த உறுதியை தரக்கூடிய உங்களை எல்லாம் நான் கேட்டுக்க விரும்புறது, ஏதோ திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தே தீரணும், நான் முதலமைச்சரா வந்து உட்கார்ந்தே தீரணும், ஒரு 200 பேருக்கு மேல சட்டமன்ற உறுப்பினராக நம்ம எல்லாம் வெற்றி பெற்று போகணும் என்பதற்காக மட்டும் இல்ல. இந்த தேர்தல் என்பது எதுக்காக நடைபெறக்கூடிய தேர்தல் என்பது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடைபெறுகிற தேர்தல். நேற்று பாதி டெல்லியை க்ளோஸ் பண்ணிட்டோம், தெரியுங்களா? பாதி டெல்லி க்ளோஸ். தொகுதியுடைய பிரச்சனை நடந்துச்சுல, அந்த நிலையில ஒரு மசோதா அவசர அவசரமா திருட்டுத்தனமா தேர்தல் நடந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் பிஜேபி ஆட்சி வந்து தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் ஒரு அவசர தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இத்தனைக்கு மத்தியில பிஜேபி ஆட்சியில பெரும்பான்மையாக அவங்க இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சியை சேர்த்து, கூட்டணியோட சேர்த்தா அவங்க தான் பெரும்பான்மை. பெரும்பான்மை இருக்கிற நேரத்தில் கூட பார்லிமெண்ட் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடந்துகிட்டு இருந்த போது எல்லாரும் பேசுறாங்க, எல்லா கட்சி சார்பாக பேசுறாங்க. பேசி அந்த தீர்மானத்தை ஓட்டெடுப்பு விட்டாங்க. ஓட்டெடுப்பு விட்டப்போ அதிகமா இருக்கிற பிஜேபிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட அவங்க கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து ஓட்டு போட்டு அவங்களை தோற்கடிச்சிருக்கக்கூடிய வரலாறு இப்பதான் முதல்ல தொடங்கி இருக்கு. இனிமே பிஜேபி பொறுத்த வரைக்கும் தோல்விதான். ஆகவே ஏன்னா நாம 40 எம்பிக்கள் அங்க இருக்கிறோம், புதுச்சேரியை சேர்த்து 40 எம்பிக்கள் அங்க இருக்கிறோம். 40 எம்பிக்கள் இருந்த காரணங்களால்தான் அதை அழுத்தமா வலியுறுத்தி வற்புறுத்தி மற்ற கட்சிகளோடு சேர்ந்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு கலந்து பேசி, எல்லா எம்பிகளோட கலந்து பேசி அதை தோற்கடிச்சோம். அதே மாதிரி இப்ப நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 200க்கு மேல நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாடு பூரா நான் சென்று வந்து இங்க எல்லாம் உங்களை பாக்குறப்போ 200 இல்ல 234 வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அதான் உண்மை. ஆக அது வந்தாதான் நிச்சயமா நம்ம கண்டு பயப்படுவாங்க. இல்லாட்டினா தமிழ்நாட்டை குட்டிச்சோறாக்கிடுவாங்க. பிஜேபி ஆட்சி இன்னைக்கு எதையும் செய்ய தயாரா இருக்கு. அதனால உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கிறேன், இந்த தியாகராயன தொகுதியில நிக்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தம்பி ராஜா அன்பழகன் தெரியல. நான் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருதுறேன். நம்முடைய அன்பழகன் உடைய அருமை மகன். அன்பழகனுக்கு மகனா எனக்கும் மகன் மாதிரிதான். இதை விட வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்பழகன் அவர்கள் எப்படியெல்லாம் இயக்கத்திற்காக பாடுபட்டார், பணியாற்றினார். அவர் செஞ்ச ஒரு தியாகம் ஒண்ணு போதும், பல தியாகம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அந்த கொரோனா நேரத்தில் மக்களுக்காக வெளியில வந்து அவங்கள காப்பாற்றணும்னு இவரை காப்பாத்திக்க முடியாம நம்ம விட்டு பிரிந்துட்டாரு. சாதாரண தியாகம் இல்லது.
அப்படிப்பட்ட அந்த தியாகத்தை செஞ்ச நம்முடைய அன்பழகனுக்கு இதே தியாகராய தொகுதியில் அவருடைய பேர்ல மேம்பாலம் கட்டி இங்க இருக்கக்கூடிய மேம்பாலம் தான், இந்த பாலம் தான். ஆக அவர் இல்லைன்னாலும் இந்த பாலமா இருக்கக்கூடிய இந்த நினைவுச்சின்னம் இன்னைக்கும் அவருடைய பேரை சொல்லிட்டு தான் இருக்குது. ஆக அவருடைய அருமை மகனாக உங்களுக்கு பணியாற்ற, அவருடைய வழியிலிருந்து பணியாற்ற உறுதி எடுத்துக்கிட்டு இங்கே வேட்பாளராக தியாகராய தொகுதியில வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். தொகுதியில வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜா அன்பழகனை நீங்கள் எல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிட்டு, மறந்துடாதீங்க, உதயசூரியன். நன்றி, வணக்கம்.